சிவகங்கை மாவட்ட மேலப்புடாவு கிராமத்தை சேர்ந்த ஐயாசாமி என்ற பட்டியலின கல்லூரி மாணவர் புல்லட் ஓட்டியதால் 3 பேர் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து மதுரையில் விசிக சார்பில் புல்லட் பேரணி நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சிவகங்கையில் புல்லட் ஓட்டியதாக கூறி பட்டியலின கல்லூரி மாணவன் தாக்கப்பட்டதை கண்டித்து விசிக சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து புல்லட் பேரணி பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்ற பட்டியலின கல்லூரி மாணவனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் ஆயுதங்களால் தாக்கி கைகளில் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கல்லூரி மாணவர் ஐயாசாமி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்குதல் நடத்திய 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கடந்த 17ஆம் தேதியன்று தேசிய SC/ST ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் கிராமத்திற்குள் புல்லட் ஓட்டியதால் பட்டியலின கல்லூரி மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய நிலையில் மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற பகுதியிலிருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை சமத்துவ புல்லட் பேரணி நடைபெற்றது. இதில் காட்டுமன்னார் கோவில் விசிக சட்டமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் பேரணியை தொடங்கி வைத்தார். புல்லட் ஓட்டியபடி பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் புல்லட் ஓட்டியபடி கலந்து கொண்டார்கள். கல்லூரி மாணவன் தாக்கப்பட்டதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.